வணக்கம் நண்பர்களே. இன்றைய ஹெல்த் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிமராய்ட்ஸ், அதாவது தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மூல நோய். இந்த நோயை பற்றி தான் நமக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பலருக்கு மூல நோய் இருந்தாலும் வெட்கம் காரணமாக மருத்துவரிடம் சொல்லாமல் இருப்பார்கள். ஆனால் ஆரம்பத்திலேயே இந்த மூல நோய் பிரச்சனையை கவனித்தால் எளிதாக கட்டுப்படுத்த முடியும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூல நோய் அப்படின்னா என்ன, ஏன் வருகிறது, அதற்கான ஆரம்ப அறிகுறிகள் என்னென்ன, இதற்கு என்னென்ன பரிசோதனைகள் இருக்கின்றன, என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்கின்றன, இதற்கான உணவின் வழிமுறைகள் என்னென்ன, தடுக்கும் வழிகள் என்னென்ன என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ள நல்ல தகவல்கள் இருக்கும். ஃபஸ்ட்டு மூல நோய் அப்படின்னா என்ன? மலக்குடல் மற்றும் ஆசனவாய் பகுதியில் உள்ள இரத்த நாளங்கள் வீங்கி பெரிதாகும் போது ஹிமராய்ட்ஸ் அல்லது பைல்ஸ் ஏற்படுது. இது இரண்டு வகைப்படும். ஒன்று இன்டர்னல் ஹிமராய்டு, இன்னொன்று எக்ஸ்டர்னல் ஹிமராய்ட்ஸ். இந்த இன்டர்னல் ஹிமராய்ட்ஸ் வந்து மலக்குடலின் உள்ளே இருக்கும். இந்த எக்ஸ்டர்னல் ஹிமராய்ட்ஸ் வந்து ஆசனவாயின் வெளிப்பகுதியில் இருக்கும். இதுதான் நம்ம மூல நோய் அப்படின்னு சொல்கிறோம். மூல நோய் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட கால மலச்சிக்கல். அதாவது போன வீடியோவில் நம்ம கான்ஸ்டிபேஷனை பற்றி பார்த்தோம். ஸோ நீங்கள் போய் பாருங்கள், பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த நீண்ட கால மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் முக்கிய காரணங்கள்லாம் உண்டு. இந்த மலம் கழிக்கும்போது அதிக அழுத்தம் கொடுக்கிறதுனால இந்த மூல நோய் ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கர்ப்ப காலங்களில் இந்த மூல நோய் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சிலவங்களுக்கு உடல் பருமனாக இருக்கும், நார்ச்சத்து குறைவான உணவுகளை உண்பாங்க, நீண்ட நேரம் உட்கார்ந்து இருப்பது, உடற்பயிற்சியே இல்லாமல் இருப்பது, இது போன்ற காரணங்களாலும் இந்த மூல நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதற்கான ஆரம்ப அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மலம் கழிக்கும்போது ரத்தம், அதாவது நீங்கள் மலம் கழிக்கும்போது ரத்தம் வந்து வரும். அப்படி வந்துன்னா உங்களுக்கு மூல நோய்க்கான ஆரம்ப அறிகுறிகளாக இருக்கலாம். ஆசன வாய்ப்பகுதியில் சிலவங்களுக்கு அரிப்பும் ஏற்படும். இதுவும் மூல நோய்க்கான ஒரு ஆரம்ப அறிகுறி. இதில் வந்து பார்த்திங்கன்னா வலி அல்லது எரிச்சல் இருக்கும், வீக்கம் இருக்கும், மலம் கழித்த பிறகு முழுமையாக கழியாத உணர்வு, அதாவது மலம் கழிச்சிருப்பீங்க ஆனால் முழுமையாக கழியாத உணர்வு ஏற்படும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் மீண்டும் போகிறது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் கூட அதற்கான ஆரம்ப அறிகுறிகள் தான் இது. அப்புறம் இந்த மூல நோய்க்கு சில நிலைகள் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிரேட் 1, கிரேடு 2, கிரேடு 3, கிரேடு 4 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரேட் 1 பார்த்திங்கன்னா உள்ளே மட்டும்தான் இருக்கும், நமக்கு வெளியே தெரியாது. கிரேடு 2 பார்த்திங்கன்னா மலம் கழிக்கும்போது வெளியே வந்து மீண்டும் உள்ளே செல்லும். கிரேடு 2 பார்த்திங்கன்னா கையால் உள்ளே தள்ள வேண்டும், அதாவது வெளியே இருக்கும், நம்ம கையால் உள்ளே தள்ளினா தான் அது உள்ளே போகும், அந்த மாதிரி. கிரேடு 4 பார்த்திங்கன்னா வெளியே நிரந்தரமாட்டே இருக்கும். ஸோ இதுக்கு 3 நிலைகள் இருக்குது. ஒன்று கிரேட் 1, கிரேடு 2, கிரேடு 3, கிரேடு 4. இந்த கிரேட் 1 பார்த்திங்கன்னா அப்படின்னா உள்ளே மட்டும்தான் இருக்கும், நமக்கு வெளியே தெரியாது. இந்த கிரேடு 2 பார்த்திங்க அப்படின்னா மலம் கழிக்கும் போது வெளியே வந்து மீண்டும் உள்ளே போயிடும். கிரேடு 3 வந்து அது வெளியே வந்துச்சுன்னா உள்ளே போகிறது நம்ம அழுத்தி உள்ளே தள்ளி விட்டால் மட்டும்தான் போக முடியும். கிரேடு 4 வந்து பார்த்திங்கன்னா வெளியே நிரந்தரமாட்டே இருந்துடும். அப்போ இது யாருக்கு அதிகமாக ஆபத்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அதிக ஆபத்தை ஏற்படுத்தும். அப்புறம் மலச்சிக்கல் உள்ளவங்க, கர்ப்பிணிகள், உடல் பருமன் உள்ளவர்கள், நார்ச்சத்து குறைவான சாப்பிடுவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த மலச்சிக்கல் அதிக ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால உணவில் வந்து நார்ச்சத்து நிறைந்த சாப்பாடுகளை எடுக்கணும். அப்போ நம்ம இந்த போன வீடியோவில் பார்த்த கான்ஸ்டிபேஷனும் ஏதேசம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் இந்த ஹிமராய்டு. ஸோ கான்ஸ்டிபேஷனுக்கு நீங்கள் மருந்து எடுத்தால் தான், இப்போ நீங்கள் கான்ஸ்டிபேஷன் வந்துட்டுனா நீங்கள் அதை கேர் பண்ணிக்கல அப்படின்னா அடுத்தடுத்த நோய்களை கொண்டு போகணும். அதில் ஒரு நோய் தான் மூல நோய். ஸோ கான்ஸ்டிபேஷன் வந்தோன்னா அதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா அடுத்த ஸ்டேஜான மூல நோயில் கொண்டு விட்டுரும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு பல தகவல்கள் கிடைக்கும். நம்ம எப்போ வந்து மருத்துவர் அணுகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதிக இரத்தப்போக்கு இருந்தால் மருத்துவர் அணுகணும், கடுமையான வலி இருக்கும், ஆசன வாய்ப்பகுதியில் கட்டி இருக்கும், உடல் எடை குறைதல் ஏற்படும், நீண்ட கால அறிகுறிகளாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி மருத்துவரின் ஆலோசனைப்படி என்ன பண்ண வேண்டுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஸோ இந்த மருத்துவர் அணுக எப்போ
அதிகமான இரத்தப்போக்கு, கடுமையான வலி, ஆசனவாய் பகுதியில் கட்டி, உடல் எடை குறைதல், நீண்டகால அறிகுறிகள் இது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் உடனே நீங்கள் மருத்துவரை அணுக வேண்டும். அப்புறம் சில பரிசோதனைகள் இருக்குது இதுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டர்ஸ் என்ன பரிசோதனை பண்ணுவாங்க, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன்ஸில் அந்த ஒரு பரிசோதனை இருக்குது. அப்புறம் டிஜிட்டல் ரெக்டல் எக்ஸாமினேஷன், அனோஸ்கோப்பின்னு ஒன்று இருக்குது, கோலனோஸ்கோப்பி. தேவைப்பட்டால் இந்த கோலனோஸ்கோப்பியும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு 4-5 டெஸ்ட் இருக்குது. அதில் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், டிஜிட்டல் ரெக்டல் எக்ஸாமினேஷன், அனோஸ்கோப்பி, கோலனோஸ்கோப்பி தேவைப்பட்டால். அப்போ இதுக்கு வந்து சில சிகிச்சை முறைகள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை முறை மாற்றங்கள். அதாவது இந்த வாழ்க்கை முறை மாற்றம் அப்படின்னு நினச்ச உடனே நீங்கள் வேறு எதுவும் சிந்திச்சுக்க கூடாது. உங்களோட நார்ச்சத்து அதிகரித்தல், அதாவது நார்ச்சத்து அதிகமான உணவுகளை உண்டு நார்ச்சத்துக்களை அதிகரிக்கணும். அப்புறம் அது போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும். உடற்பயிற்சி, தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். இதெல்லாம் தான் உங்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மாற்றத்துக்கு உதவும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி க்ரீம்ஸ் இருக்குது, சப்போஸ்டிவ்ஸ் இருக்குது, பெயின் ரிலீஃப் மெடிசன்ஸ் இருக்குது. இது வந்து நீங்கள் உங்கள் மருத்துவரை அணுகி உங்களோட என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு பார்த்து, அதாவது என்ன கிரேடு உள்ளதை பார்த்து மருத்துவரை அணுகி நீங்கள் மருந்துகளை எடுக்க வேண்டும். உங்களுடைய சொந்த ரிஸ்கில் போய் மருந்துகளை வாங்கி சாப்பிடாதீங்க. அது ரெக்கமெண்டேஷனே இல்லை. ஏன்னா அது எந்த கிரேடில் இருக்குன்னு தெரியாமல் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அது மேலும் மேலும் அதோட வீரியத்தன்மை கூடுமே தவிர குறைகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். அப்புறம் பார்த்திங்கன்னா சில ப்ரொசீஜர் இருக்குது. ரப்பர் பேண்ட் லிக்மெண்ட், ஸ்கெலோத்ரோபி அப்படின்ட்டு சில ப்ரொசீஜர்ஸும் இருக்குது. அப்புறம் சர்ஜரி, அதாவது இந்த கடைசி ஸ்டேஜ் தான் சர்ஜரி. உங்களுக்கு எதுவுமே எல்லா விஷயம் கிரேடு 4 வரைக்கும் வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சர்ஜரி தான் டாக்டர்ஸு பரிந்துரைப்பாங்க. மேக்ஸிமம் வராத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே. அப்புறம் பார்த்திங்கன்னா சில உணவுகளை நீங்கள் பண்ணால் எல்லா வீடியோலையுமே இந்த உணவுகளை இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். ஏன்னா நான் வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொசீஜர் படியே அறிகுறிகள் சொல்லுவேன், காரணங்கள் சொல்லுவேன், அந்த நோய் நான் என்னன்னு சொல்லுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட வேண்டிய உணவுகள் சொல்லுவேன், தவிர்க்க வேண்டிய சொல்லுவேன், எப்போ மருத்துவரை அணுகணும், யாருக்கு ஆபத்து, இது போன்ற முக்கியமான தகவல்கள்லாம் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா வீடியோவும் போய் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைய கிடைக்கும். இந்த சாப்பிட வேண்டிய உணவுகள்னு பார்த்திங்கன்னா கீரைகள், ஆப்பிள், பேரிக்காய், முழு தானியங்கள், பருப்பு வகைகள், கேரட்டு போன்ற உணவுகளை எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண சுலபமாக இருக்கும். அப்புறம் தடுக்க வேண்டிய உணவுகளை பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, டீப் ஃப்ரை ஃபுட்டு, அதிக கார உணவுகள், ப்ராசஸ்டு ஃபுட்டு, குறைவான தண்ணீர், இது போன்றவை வந்து தவிர்க்க வேண்டிய உணவுகளாக பார்க்கப்படுகிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா சில வீட்டிலே பின்பற்ற வேண்டிய சில வழிமுறைகள் இருக்குது. இதை நீங்கள் பண்ணாலும் உங்களோட மூலநோய் அறிகுறியிலேருந்து உங்களை காப்பாற்றி கொள்ள முடியும். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தினமும் 2 முதல் 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். என்னது, தினமும் 2 முதல் 3 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும். சிட்ஸ் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நீங்கள் செய்ய வேண்டும். அது எப்படின்னா ஒரு பாத்தில் இருந்து அது நீங்கள் சிட்ஸ் பாத்துன்னு சொன்னால் டாக்டர் சொல்லி தருவாங்க அது என்னன்னு உள்ளதை பார்த்து பண்ணுங்கள். தினசரி நடைபயிற்சி செய்யணும். மலம் கழிக்கும் உணர்வை தடுக்கக்கூடாது. அதாவது மலம் கழிக்கும் உணர்வு வந்துச்சுன்னா உடனே மலம் கழித்திருங்க, அடக்கி வைக்காதீங்க. அப்புறம் கழிப்பறையில் நீண்ட நேரம் அமர வேண்டாம். அதாவது இப்போட ட்ரெண்ட் என்னென்னா கழிப்பறை போனோடனே ஃபோனை கொண்டு போய் ரீல்ஸ் பார்த்துட்டே கழிப்பறை போகிறது, அது பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு டைம் இருக்குது, குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீங்கள் கழிப்பறையிலேருந்து மலம் கழிச்சிட்டு வெளியே வந்துடணும். நீங்கள் உட்காந்தே இருந்தீங்க அப்படின்னா நீண்ட நேரம் அமர்ந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மலச்சிக்கல் பெருசாகுமே தவிர குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் கழிப்பறையில் அமர வேண்டாம். அப்புறம் சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூல நோய் வந்து சிலவங்களுக்கு ஒரு மூட நம்பிக்கை இருக்கும். என்ன அப்படின்னா அவங்களே சிந்திக்கிறது மூல நோய் வந்து கார உணவால் மட்டும்தான் வரும். அப்படி எல்லாம் இல்லை. மலச்சிக்கல் மற்றும் அழுத்தம் முக்கிய காரணம் இருக்கணும். அதாவது அந்த மலம் கழிக்க வரல அப்படின்னா பாத்ரூமில் போயிட்டு ரொம்ப நேரம் அழுத்தி உட்கார்ந்துருப்பாங்க. அப்படி இருந்தாலும் மூல நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மூல நோய் தானாகவே குணமாகும் அப்படின்னா தானாகவே குணமாக சான்ஸ் குறவு தான். சிலருக்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படலாம். அப்புறம் அறுவை சிகிச்சை மட்டுமே தீர்வுனா ஆரம்ப நிலைகளில் நிறைய சிகிச்சைகள் இருக்குது. அந்த ஆரம்ப நிலையை தாண்டி போனால் மட்டும்தான் உங்களுக்கு அறுவை சிகிச்சையோட தேவைகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் வாழ்வியல் மாற்றங்களை மாற்றுங்க. நல்ல உணவுகள், நல்ல ஆரோக்கியமான உணவுகள், நடைபயிற்சி, தினமும் தண்ணீர் குடிங்க, போதுமான அளவு தண்ணீர் குடிங்க, நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுங்க. உங்கள் மருத்துவரை அணுகி மருத்துவர் ஆலோசனைப்படி உணவுகள், மருந்துகள், மாத்திரைகள்,
சப்போஸ்டரிஸு, க்ரீம்ஸு என்ன தேவைப்படுதோ அது அந்த மாதிரி அந்த மாதிரி மருந்துகள், உணவுகள் எல்லாத்தையும் இது பண்ணும். உங்களுக்கு மூல நோய் மட்டும் இல்லாமல் வேறு நோய்கள் இருந்திருந்ததுன்னா மருத்துவரை அணுகி அதோட ட்ரீட்மெண்ட்டை சேர்த்து இந்த மருந்து எடுக்கலாமா அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தினமும் 2-3 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். சிட்ஸ் பார்த்து பண்ணுங்கள். இந்த மூல நோய் இருக்கிறவங்க தினசரி நடைப்பயிற்சி செய்யுங்க. மலங்கழிப்பு உணவை தடுக்காதீங்க. நிறைய நேரம் கழிப்பறையில் போயிட்டு ரொம்ப நேரம் இருக்காதீங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ நண்பர்களே, நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு போதுமான தகவல் தந்திருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடித்திருந்த அந்த வீடியோ பாருங்கள். மூல நோய் என்பது பொதுவான பிரச்சனையாக இருக்குது. இருந்தாலும் அதை புறக்கணிக்கக்கூடாது. நார்ச்சத்து நிறைந்த உணவு, போதுமான தண்ணீர், உடற்பயிற்சி, மலச்சிக்கலை தடுப்பது, இவற்றின் மூலம் மூல நோயை தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் முடியும். ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள். நார்ச்சத்து நிறைந்த உணவு, போதுமான தண்ணி, உடற்பயிற்சி, மலச்சிக்கலை தடுப்பது இவற்றின் மூலம் மூல நோயை தடுக்க உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாஜி ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மலச்சிக்கலை தவிர்ப்போம், மூல நோயை தடுப்போம். நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.